ஹாய் டைட்டன்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஜாவால கிளாஸஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய டைம் பப்ளிக் கிளாஸ், மெயின் கிளாஸை பற்றி மட்டும் நிறையவே பேசியிருப்போம். பட் அந்த கிளாஸ்னால் என்ன, அந்த மாதிரி எப்படி மற்ற கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நம்ம கற்றுக்கணுன்னா நம்ம கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டே கற்றுக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்றைக்கி ஒரு அனாலஜி வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. வீடை நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று தருவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த வீட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்க போகுது அண்ட் அதோட லே அவுட் எப்படி, டிசைன் எப்படி இருக்க போகுது, இதெல்லாமே வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஜாவாலையுமே கிளாஸஸ் வந்து ப்ளூ பிரிண்ட். எதோட ப்ளூ பிரிண்ட்? லைக் இப்போ வந்து நான் கிளாஸ்னா ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொன்னேன்ல, அப்போ வீடுனா ஜாவால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். பேசிக்கலி வந்து உங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்கள் 2-3 வீடுங்க கூட கட்டலாம், ஆர் எவ்வளோ வீடு வேணாலும் நீங்கள் கட்டலாம். அண்ட் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நீங்கள் வேறு வேறு மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் போடலாம், வேறு வேறு கலர்ஸில் பெயிண்ட் பண்ணலாம். என்னதான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருந்தாலும் அதுக்குள்ளே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆட்ரிபியூட்ஸ், அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜாவாலேயுமே நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துக்கலாம். பேசிக்கலி நீங்கள் இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் இஸ் தி ப்ளூ பிரிண்ட் ஃபார் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். லைக் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நீங்கள் எத்தனை வீடுங்க வேணாலும் கட்டலாம்ல, அதே மாதிரி ஒரு கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த வீடை கட்ட போகிறோம், ஜாவால கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம்ல எப்போவுமே, அதே மாதிரி நான் ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஜாவா கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு மெயின்னே நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் மெயின்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கிளாஸ் ஹவுஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக நான் வந்து அந்த மெயின் கிளாஸ்க்கு முன்னாடியே என்னுடைய ஹவுஸ் கிளாஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து டாப் டு பாட்டம் தான் அந்த கோடை வந்து ரீட் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ நான் வந்து இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே என்னுடைய ஹவுஸுன்ற கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும்னா அப்போ அதுக்கு முன்னாடியே நான் அந்த கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் முதலே அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாஸ்க்கு வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கிளாஸோட நேம் போட்டுக்கோங்க. நான் ஹவுஸ்ன்ற கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஸோ ஹவுஸ்ன்ற அந்த நேமே வந்து கொடுத்துட்டேன் கிளாஸ்க்கு. இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம வீட்டுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், மோஸ்ட்லி கலர் இருக்கும், அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், இப்படி தானே. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கலர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கலருக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் கலருன்னு போட்டுட்டேன். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து போட போகிறேன். நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து என்ன போடணுன்னா இன்டீஜர். அது உங்களுக்கே தெரியும், நம்பருக்கு வந்து நம்ம வந்து ரூம்ஸ்ன்றதெல்லாம் ஹோல் நம்பர் இன்டீஜர். ஸோ நம்ம வந்து இன்ட்ன்ற டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இன்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய வேரியபிள்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து டாகு அப்படின்னு போடலாம், இல்லாட்டினா கிளாஸ் அனிமல்னு கொடுத்துட்டு அந்த அனிமல்ஸ்குள்ளே உள்ள மற்ற கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ், இல்லாட்டினா டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார கோல்டன் ரிட்ரீவர், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஜெர்மன் ஷெப்பர்ட், அது இதுன்ட்டு அது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நிறைய அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹவுஸ்ன்னு எடுத்ததுனால கலரு, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் வந்து போடுறேன். இப்போ ப்ளூ பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறமே நம்மளுடைய அடுத்த வேலை என்னன்னா, நம்ம வீடை கட்ட ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம வீட்டில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா. அந்த இனிஷியலைசேஷனை பண்ணுறதுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜாவாவில் வந்து கன்ஸ்ட்ரக்டருடைய வேலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளுடைய ஹவுஸ்ன்ற கிளாஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோன்னு சொன்னேன்ல. கன்ஸ்ட்ரக்டருடைய சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அதுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே கிடையாது. அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நேம் தான். இப்போ வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணோம்னா, நம்மளோட கிளாஸ் நேமை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கலரு, நம்பர் ஆஃப் ரூம்ஸு, அது எல்லாத்தையுமே டேட்டா டைப்போடு சேர்த்து உள்ளே போட்டுக்கணும்.
டேட்டா டைப்பு, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேராமீட்டர் நேமு போட்டுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் கலர்னு நம்ம போட்டிருக்கோம்ல, அது வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பக்கத்தில் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் போடணும். அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு. ஸோ இன்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு கமாவில் செப்பரேட் பண்ணி போட்டுடணும். இதுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் இல்லை, ஈவன் வாய்டு கூட கிடையாது. அதனால நம்ம எதுவுமே போட தேவையில்ல. டேரெக்டாக நம்மளுடைய கிளாஸ் நேமை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா டைப், அதுக்கப்புறமா அந்த பேராமீட்டர் நேமு இதை போட்டுட்டு நம்மளுடைய கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்மளுடைய இனிஷியலைசேஷன் பார்ட். அதை பண்ணுறதுக்கு நம்ம திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கலர் அப்படின்றத நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோன்னா திஸ் டாட் கலர் இஸ் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடணும். அண்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம்னாலும் திஸ் டாட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இப்படி தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட் வந்து போடணும். இந்த மெத்தட் என்னென்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நான் என்ன பண்ண முடியும், அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து காட்ட முடியும். ஸோ நான் ஷோ இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து போடுறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்றதால ஷோ இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் வச்சு நான் இந்த வீடோட கலரு, அதுக்கப்புறமா இதில் உள்ள நம்பர் ஆஃப் ரூம்ஸு எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். மெத்தடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவியர் மாதிரி, ஓகேவா, டு டிஸ்பிளே த ஹவுஸ் இன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஹவுஸ் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் போடுற ப்ராப்ளமில் வந்து உங்களுக்கு என்ன வந்து செய்ய சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிட்டர்ன் டைப் வந்து போடணும். இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல தட் நான் வந்து எதுவுமே இதில் வந்து பெருசாக ரிட்டர்ன் பண்ணுறதில்ல. லைக் எப்படி ஒரு இன்டீஜர் அந்த மாதிரி ஒரு சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதோ இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாய்டுன்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு. இந்த ரிட்டர்ன் இதுக்கு வந்து மெத்தடுக்கு வந்து டேட்டா டைப் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மெத்தட் நேம் போடணும். நான் ஷோ இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீட்டோட இன்ஃபர்மேஷன் தான் காட்ட போகிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஷோ இன்ஃபோ அப்படின்ற மெத்தட் வந்து க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் பண்ணோன்னே எப்பவும் போல் நம்மளுடைய கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். system.out.println என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் கலர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹவுஸ் கலர்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அது கூட ப்ளஸ் போட்டுட்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கலரோட வேரியபிளில் நம்ம பேசிக்கலி என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது ஹவுஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் வச்சு அது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். system.out.println நம்பர் ஆஃப் ரூம்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் போட்டு நம்மளுடைய வேரியபிள் நேம்ஸ். இது வந்து எப்படி பண்ணணுன்றது நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் வச்சு இனிஷியலைசேஷனும் பண்ணியாச்சு, அதுக்கு முன்னாடி கிளாஸும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட மெயின் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஹவுஸ்ன்ற கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி யூஸும் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் இஸ் தி இன்ஸ்டான்ஸ் ஆஃப் த கிளாஸ். கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட், ஓகேவா, அது எதோட ப்ளூ பிரிண்ட், வீடோட ப்ளூ பிரிண்ட். அப்படின்னா வீடு என்னது, அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ப்ளூ பிரிண்ட்டை முன்னாடியே போட்டாச்சு, கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை நம்ம வந்து என்ன மெத்தடில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே போட்டாச்சு. இப்போ தான் நம்மளுடைய மெயினான விஷயத்துக்கே வரப்போகிறோம். அந்த மெயினான விஷயத்தில் தான் நம்ம என்ன பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். பேசிக்கலி வீடு கட்ட போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் முன்னாடியே இருக்குது. இப்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனை வீடு வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். வித் டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் டெக்கார் கொடுத்துக்கலாம் வீட்டில். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர்த்து நீங்கள் ஒரே ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரே ஸ்ட்ரக்சரில் வந்து எத்தனை வீடு வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பப்ளிக் கிளாஸ் மெயின் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் என்னோடய வீடை வந்து கட்ட போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்து PSVM போட்டு என்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் house 1 house 2 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி 2 வீடு கட்ட போகிறேன்.
ஹவுஸ் 1ல் வந்து ஒரு ப்ளூ கலர் வீடு, அதில் வந்து ஒரு 3 ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹவுஸ் 2ன்றது ஒரு க்ரீன் கலர் வீடு, அதில் ஒரு 4 ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ நம்ம வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன போடணும்னா, கிளாஸோட நேமை போடணும். கிளாஸோட நேமை போட்டுட்டு இந்த கிளாஸ்க்கு தானே நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் வந்து போடணும். நான் ஹவுஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ ஹவுஸ், நியூன்னு போட்டுட்டு இது ஒரு புது வீடு, அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு புது வீடு. ஓகே, ஸோ நான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சொன்னால ஃபஸ்ட்டே ப்ளூ கலர் வீடு, அதில் வந்து 3 ரூம்ஸுன்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். இதே இன்டீஜராக இருந்துச்சுன்னா எந்த கோட்ஸும் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அதுவே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் உங்களுக்கு இன்டெலிஜியில். நம்ம கலருக்கு பேரலாக ப்ளூன்னு கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் ரூம்ஸ்க்கு பேரலாக 3ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இன்டெலிஜியை வந்து யூஸ் பண்ணுறது நமக்கு லேர்னிங் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் அதையும் மீறி மிஸ்டேக் பண்ணோன்னா அது நம்ம தப்பு தான், நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ வந்து அது ஹவுஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நியூ ஹவுஸ் அப்படின்னா என்னுடைய இன்னொரு வீடு வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது ஹவுஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஹவுஸ் ப்ளூ பிரிண்ட் வச்சு, ஹவுஸ் கிளாஸ் வச்சு இன்னொரு ஹவுஸ் ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதோட சின்டாக்ஸ் என்னென்னா, கிளாஸ் நேம் போடணும், அதுக்கப்புறமா உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ போட்டுட்டு ஓகே. ஸோ கிளாஸ் நேம் போடணும், கிளாஸ் நேமுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் நேம் போடணும், இஸ் ஈக்குவல் டு நியூ உங்களுடைய கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்னென்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்போ கலருக்கு அப்பேரண்ட் அதாவது பேரலாம் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா க்ரீன் கலர்னு சொன்னேன்ல, ஸோ க்ரீன் கொடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போது நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து சொல்லுது, நம்பர் ஆஃப் ரூம்ஸில் நான் வந்து ஒரு 4 ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதுவே வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 4ன்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இன்ஃபர்மேஷனையுமே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி வச்சோம். அந்த மெத்தடோட யூஸ் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை டைம் வந்து அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் ஈச் டைம் வந்து போய் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மெத்தட் நேமே போட்டிங்கன்னா அந்த மெத்தடில் நம்ம என்னென்ன பிஹேவியர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து ஹவுஸ் கலர் ப்ளஸ் கலர் வந்து பிரிண்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம அந்த மெத்தடோட வேலைன்னு சொல்லிட்டோம். ஸோ ஈச் டைம் நம்மளுக்கு இதை பிரிண்ட் பண்ணணுன்றப்போ இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் அந்த ஷோ இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் நேமை கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வேலை செய்யணுமோ அது வந்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துரும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே. ஸோ இப்போ நான் ஹவுஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா ஹவுஸ் 1 டீட்டெயில்ஸ், ஹவுஸ் 2 டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே வந்து நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ system.out.println இது வந்து நான் ஒரு ரீடபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். இது யார் படித்தாலுமே அவங்களுக்கு வந்து புரியணும், லைக் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதனால எல்லாமே நம்ம ஒரு கோட் போடும்போதே கிளியராக போட்டுடணும். ஹவுஸ் 1 டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹவுஸ் 1 டாட் showInfo அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெத்தட் போடுறேன். இந்த மெத்தட் போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா ஹவுஸ் 1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த showInfoன்ற மெத்தடை நம்ம போடுறோம். விச் மீன்ஸ் தட் ஹவுஸ் 1ல் உள்ள கலரும் நம்பர் ஆஃப் ரூம்ஸும் இங்கே பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி நான் வந்து ஹவுஸ் 2க்கும் வந்து போடணும்ல. ஸோ system.out.println அப்படின்னு போட்டுட்டு இப்போ வந்து நான் ஹவுஸ் 2 டீட்டெயில்ஸ் வந்து போட போகிறேன். ஹவுஸ் 2 டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இப்போ 4 தடவை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த ஷோ இன்ஃபோ அப்படின்ற மெத்தடை போட்டாலே வந்து போதுமானதாக இருக்குது. இதுதான் வந்து மெத்தட்ஸோட வேலையே, நம்மளோட கோடை வந்து ஷார்டன் பண்ணுறது. இப்போ ஒரு சிம்பிளான கோட்கே பார்த்திங்கன்னா 4 தடவை வந்து ஜஸ்ட் இந்த இன்ஃபோ அப்படின்ற மெத்தட் மட்டும் போட்டதுனால அது கொஞ்சம் குட்டியாக தெரியுது. இதே இன்னும் நம்ம கம்பெனிஸ்க்கெலாம் போனோடனே ரொம்ப லாங்கான கோட்லாம் இருக்கும். அதெல்லாமே நம்ம இப்படி ஈச் டைம் system.out. அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம்னாலும் அது காப்பி பேஸ்ட்டாக இருந்தால் கூட அது பெரிய வேலை தான். ஸோ இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஈஸியாக்குறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே.
ஸோ house2.showInfo அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய கோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஐ கெஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு கரண்ட் ஃபைலில் வச்சாச்சு. இப்போ வந்து நான் ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துடுச்சா? ஸோ வந்து ஹவுஸ் 1 டீட்டெயில்ஸ்னு வந்துடுச்சு. ஹவுஸ் 1ல் நம்ம கொடுத்த ப்ளூ கலர் அண்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 3ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஹவுஸ் 2 டீட்டெயில்ஸ் அதோடைய கலர் வந்து க்ரீனு அண்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 4. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி நிதானமாக ஸ்லோவாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் ஆல்சோ அடுத்து என்ன டாபிக் போடலாம் அண்ட் லீட் கோட் ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து சைட் பை சைட் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம முடிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கோம். அதுலேயுமே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பை.